சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் கன்னிமூல கணபதியே சரணமையப்பா. ஓம் காந்தமலை ஜோதியே சரணமையப்பா. ஓம் ஹரிகரசுதனே சரணமையப்பா. ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா. ஓம் மகர ஜோதியே சரணமையப்பா என்று எங்களுக்கு எதிரே சரணகோஷம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். பூலோக வைகுந்தமாய் புண்ணியங்கள் அருளும் புனித திருத்தலமாக திகழக்கூடிய சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலுக்கு முன்பிருந்து அகில இந்திய வானொலிக்காக மகரஜோதி விழாவினுடைய நேர்முக வர்ணனையை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையிலே கேரள மாநிலத்தின் பத்தனந்திட்டாவுக்கு அருகிலே சபரிமலை எனும் தர்மசாஸ்தா சுவாமி ஸ்ரீ ஐயப்பன் அருள்பாலிக்கக்கூடிய திருத்தலம் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1535 அடி உயரத்திலே சபரிமலையில் தர்மசாஸ்தா ஸ்ரீ ஐயப்ப சுவாமி இங்கே நாடி வருகிற பக்தர்களுக்கெல்லாம் எண்ணற்ற வரங்களை அள்ளி அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். எத்தனை நூற்றாண்டுகளாக, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக தெரியாது தெரியாது, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சுவாமி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். கலியுக வரதனாக, கண்கண்ட தெய்வமாக, அன்னதான பிரியனாக சபரிமலையில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தாவை தரிசிக்க கார்த்திகை மாதத்திலே மாலை அணிந்து இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண் எட்டிய தொலை வரை ஐயப்ப சாமிமார்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இருமுடி ஏந்தி பாவங்களை போக்கக்கூடிய 18ஆம் படிகளை கடந்து சங்கடம் போக்கும் சபரிநாதனை தரிசிக்க லட்சக்கணக்கில் சுவாமிமார்கள் எங்களுக்கு எதிரே அங்கே வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அருணகிரிநாத பெருமான் கந்தர் அனுபூதியிலே சொல்லுவார், உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் என்று சொல்கிற பாடியாக சபரிநாதன் குருவாக வருகை தந்து சாமிமார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என அடர்ந்த காட்டுப்பகுதி வெளியே எரிமேலியிலிருந்தும் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி உள்ளும் புறமும் சுத்தமாகி நடை பயணமாக சரணகோஷத்தோடு எங்களுக்கு எதிரே ஐயப்பமார்கள் சபரி பீடத்தை வந்து அடையக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வர்ணனையை ஆசிரியர் சிவ ஜெயக்குமார் அவர்கள் தொடர்கிறார்கள். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஹரிகர சுதனாக, ஆனந்த சித்தனாக, ஆனந்த சொரூபனாக, இருமுடி பிரியனாக, ஈசன் மகனாக, உமையவள் பாலனாக, ஊமைக்கு அருள் புரிவனாக, ஏகாந்த வாசனாக, ஐந்து மலை வாசனாக, ஒப்பற்ற தெய்வமாக, ஓங்கார ரூபவனாக, கற்பூர பிரியனாக, காந்தமலை ஜோதியனாக, சபரிகிரி வாசனாக இருக்கக்கூடிய அதோ அந்த சபரிகிரி வாசனுக்கு இதோ மகர சங்கராந்தி பெருவிழா இதோ சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பார்த்து நாம் பரவசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மெய்யன்பர்களே, அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது என்று ஔவை பாட்டி அழகாக கூறுவாள். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று நாவுக்கரசு சுவாமிகள் அருமையாக சொல்லுவார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சம்பந்த பெருமார் அருமையாக எடுத்துரைக்கின்றார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவாயாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லார் இந்த இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே என்று மாணிக்க வாசகர் பாடி பரவி இருக்கின்றார் அல்லவா? அப்படிப்பட்ட அருமையான இந்த மானுட பிறவிகளே இறைவன் நமக்கு 2 கைகளையும் 2 கால்களையும் எதற்காக கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், 2 கால்களால் நடந்து நீ திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும், 2 கைகளையும் கூப்பி இறைவனை வழிபட வேண்டும். இதோ அற்புதமான மானிட பிறவியை எடுத்துரைத்த அது எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி அறிவிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியாகத்தான் 2 கைகளையும்
கால்களையும் இறைவன் கொடுத்திருக்கின்றான். இதோ பாருங்கள், கானகத்தின் நடுவே சுயம்புலிங்க பூமி, ஆம் மகரஜோதி சுயம்பாக காட்சியளித்த அற்புதமான பூமியிலே இதோ மகர சங்கராந்தி பெருவிழா நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. மகா யாகம் நடந்த யாக பூமியிலே இதோ சற்று நேரத்திலே இறைவன் மகர ஜோதியாக காட்சியளிக்க இருக்கின்றான். இந்த பக்தி மார்க்க பூமியிலே இதோ நம்முடைய ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா என்ற அந்த சரணகோஷ பிரியனுக்குரிய மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரிஷிகள் தவம் இருந்த இந்த யோக பூமி இதோ சரணகோஷத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். யோகியர்கள் வாழ்ந்த இந்த தபோபூமி என்று சொல்லக்கூடிய சபரிமலை சன்னிதானத்திலே இதோ கோடிக்கணக்கான கண்கள் அந்த திரு ஆபரண பெட்டி எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று இதோ எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகள். தேவர்கள் எல்லாம் ஆராதித்த தவபூமியிலே இதோ 33 கோடி தேவர்களும் இதோ இதோ நம்முடைய சபரிமலையிலே எழுந்தருளுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. புனித நதிகள் சங்கமிக்கும் புனித பூமியிலே புனிதமான ஒரு விழா இதோ சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மையன்பர்களே, வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மையன்பர்களுக்கும் இதோ ஐயப்பனுடைய முழு அருளாசி உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்பொழுது வர்ணனையை பேராசிரியர் சௌந்தர மகாதேவன் அவர்கள் தொடர்கிறார்கள். 18 படிகள் சாதாரண படிகளா? குளத்துப்புலை பாலகனாக, ஆரியங்காவு ஐயனாக, எரிமேலை சாஸ்தாவாக, அச்சங்கோயில் அரசனாக, புவனேஸ்வரனாக, வீரமணி கண்டனாக, பொன்னம்பல வாசனாக, மோகினி பாலனாக, சிவபுத்திரனாக, ஆனந்த சித்திரனாக, இருமுடி பிரியனாக, பந்தல ராஜகுமாரனாக, பம்பா வாசனாக, வன்புலி வாகனனாக, ஹரிகர சுதனாக, சத்குருநாதனாக, பிரம்மாண்ட நாயகனாக, சத்திய சொரூபனாக 18 படிகளிலும் 18 விதமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஐயப்ப சுவாமி. 18 படிகள் எங்களுக்கு எதிரே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 18 படிகளும் மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு இன்றைக்கு அவர்களுக்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறது. அந்த 18 படிகள் வெறும் 18 படிகளா? இல்லை இல்லை, பிறவி பெருங்கடல் நீக்க உதவும் சுவாமி ஐயப்பனுடைய திருக்கோலம் அது. முதல் படி பிறப்பு நிலையற்றது, முக்தி அடைய வேண்டும் என்று சொல்லப்படுகிற உயரிய எண்ணத்தை காட்டக்கூடிய விஷாத யோகம் என்கிற படி. இரண்டாவது படி பரம்பொருளை குருவாக உணர்ந்து ஆத்ம உபதேசம் பெறுவது என்று சொல்லப்படுகிற சாங்கிய யோகப்படி. மூன்றாவது படி பலன் கருதாமல் கடமையை செய்யுங்கள், எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்ளுவான் என்று சொல்லப்படுகிற கர்மயோகம் மூன்றாம் படி. பாவ புண்ணியம் பற்றிய எண்ணமில்லாமல் பரமனை அடையக்கூடிய வழியில் முன்னேறுதல் ஞானயோகம் என்கிற நான்காவது படி. சந்நியாச யோகம் என்பது ஐந்தாவது படி. நான் எனது என்கிற எண்ணத்தை எல்லாம் அறுத்துவிட்டு ஐயனே நீயே கதி என்று அவன் முன்னால் இருக்கக்கூடிய அந்த படி. தியான யோகம் ஆறாவது படி. ஐம்புலன்களை அடக்கி இறை சிந்தனையோடு நல்வழிப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை தரக்கூடியது ஆறாவது படி. ஏழாவது படி அனைத்தும் பிரம்மமே என உணர்கின்ற ஞான விஞ்ஞான யோகம் என்கிற படி. எட்டாவது படி வேறு சிந்தனைகளற்று இறை சிந்தனைகளோடு வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிற அக்ஷர பிரம்ம யோகப்படி. ஒன்பதாவது படி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வைக்கக்கூடிய ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம் என்று சொல்லப்படுகிற ஒன்பதாவது படி. பத்தாவது படி அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய குணங்களை கண்டாலும் அதை இறைவனாகவே உணர்வது, தத்துவமசி என்று சொல்லுகிறோமே, அதுதான் விபூதி யோகம். 10வது படி. 11வது படி உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை தரக்கூடிய விஸ்வரூப தரிசன யோகத்தை தரக்கூடிய படி. 12வது படி வேறுபாடுகள் நீங்கி எல்லாவற்றையும் சமத்துவமாக கருதக்கூடிய பக்தி யோகம் என்று சொல்லப்படுகிற அந்த படி. 13வது படி எல்லா உயிர்களிலும் இறைவனே விற்றிருக்கிறான், ஸ்ரீ ஐயப்பனே விற்றிருக்கிறான் என்று சொல்லப்படுகிற க்ஷேத்ரஜ்ஞ விபாயோகம் என்று சொல்லப்படுகிற படி. 14வது படி பிறப்பு இறப்பு முக்தி ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய துன்பங்களை களைந்து இறையருளுக்கு பாத்திரமாக வாழக்கூடிய குணத்ரய விபாக யோகம் என்று சொல்லப்படுவது 14வது படி. 15வது படி நற்குணங்களை நம்முள் வளர்த்து தெய்வாம்சத்தை அதிரித்து வாழக்கூடிய புருஷோத்தம யோகம் என்கிற படி. 16வது படி இறைவனே யாவும் என்ற அகந்தையை விட்டுவிட்டு அவன்தான் எல்லாம் என்று சரணாகதி அடையக்கூடிய படி 16ஆம் படி. 17ஆம் படி சாபமும் பிரம்மமயம் எல்லாமும் பிரம்மமயம் என்று புரிந்து கொண்டு
பரபிரம்ம ஞானத்தை பெறக்கூடிய படி 17வது படி. 17 படிகளையும் நாம் கடந்தோம் என்றால் 18 படிகளை படிப்படியாக ஏறி அடியெடுத்து வைந்தால் மணிகண்ட பிரபு கண்ணெதிரே பேரொளி பிரவாகமாக மோட்ச சந்நியாச யோகத்தோடு அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறாரே. நாம் என்ன தவம் செய்தோம் இன்றைக்கு ஐயனை இந்த கோலத்திலே பார்ப்பதற்கென்று லட்சக்கணக்கான பக்தர்கள் எங்களுக்கு முன்னால் இங்கே ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா என்று அவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆசிரியர் சிவ ஜெயக்குமார் அவர்கள் தொடர்கிறார்கள். சுவாமியே சரணமையப்பா, சரணகோச பிரியன், கண்கண்ட தெய்வம், அன்னதான பிரியன், கலியுக வரதன், இதோ நம்முடைய சபரிமலையிலே கம்பீரமாக காட்சி அளித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பரை ஆட வைத்தார், சாத்தனை மகனா வைத்தார், சாமுண்டி சாமவேதம் கூத்தொடும் பாட வைத்தார், கேளரா மதியம் நல்ல தீர்த்தமும் சடமேல் வைத்தார், திருப்பயிற்றூராரே என்று அப்பர் தேவாரத்திலே பாடி பரவிய அந்த ஐயனுக்கு தர்மசாஸ்தாவின் வடிவமாக இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய திருமேனிக்கு திரு ஆபரணத்தை சாத்துவதற்காக இந்தோ அந்த திரு ஆபரணம் இறைவனுடைய சன்னிதானத்தினுடைய முற்றத்தை வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மையன்பர்களே, வாழ்க்கையிலே கிடைத்ததற்குரிய அற்புதமான ஒரு பேராகத்தான் இன்றைக்கு நமக்கு அமைந்து கொண்டிருக்கின்றது. இதோ பாருங்கள், முத்து குடைகள் பவனி வர, முத்து குடைகள் பவனி வர அந்த ஆழிப்பிரியனுடைய கற்பூர ஆளியை ஏந்தி கொண்டு இதோ திரு 18ஆம் படியை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி வாழ்க்கையிலே கிடைத்ததற்குரிய ஒரு பெரும்பேராக இதோ அந்த திரு ஆபரண பெட்டியானது வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அக்கினியின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சரணகோச பிரியனுக்கு பிரியமான அந்த கற்பூர ஆளியை ஏந்தி கொண்டு சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, வில்லாளி வீரனே சரணமையப்பா, வீரமணி கண்டனே சரணமையப்பா என்று அந்த சரணகோச பிரியனுக்கு சரணகோசத்தை எழுப்பிக் கொண்டு இதோ ஊர்வலமாக அந்த திருமுற்றத்தை வந்தடைகின்ற அற்புதமான காட்சியை பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த தீவட்டிகள் எல்லாம் பவனி வர இதோ அந்த திரு ஆபரண பெட்டி 18ஆம் படிக்கருகில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பூதநாதனுக்கு, அந்த நீர்நிலைகளை காப்பவனுக்கு, ஐயப்பனுடைய அந்த திருமேனியை அலங்கரிக்கக்கூடிய சர்வேஸ்வரன் போன்ற அழகிய தோற்றத்திலே காட்சியளித்து கொண்டிருக்கக்கூடிய சின்முத்திரை காட்டி அப்படி நிமிர்ந்து நேராக உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருமேனிக்கு அற்புதமான முறையிலே திரு ஆபரணத்தை சூட்டுவதற்காக, அழகனுக்கு அழகு சூட்டுவதற்காக திரு ஆபரணத்தை ஏந்தி கொண்டு இதோ திருமுற்றத்தை வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி உண்மையிலே பாடி பரவசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கத்திலே கற்பூர ஆளி ஜொலித்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கத்திலே நம்முடைய ஐயப்ப பக்தர்கள் கொண்டு வந்த அந்த நெய் தேங்காய் ஆளியாக ஜொலித்து கொண்டிருக்க, இரண்டு பக்கங்களும் அந்த ஆழிப்பிரியனுடைய ஜோதி ஒளிந்து கொண்டிருக்க இதோ அந்த 18ஆம் படிவேல் ஆடி பாடி இதோ ரசனையோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. 18ஆம் படியிலே இதோ நம்முடைய ஐயப்ப பக்தர்கள் இதோ பந்தளத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட திரு ஆபரணத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. சுவாமியே சரணமையப்பா. இப்பொழுது வர்ணனையை பேராசிரியர் சவுந்தர மகாதேவன் அவர்கள் தொடர்வார்கள். நம்பினார்க்கு அருள் புரிவான், நாடியவர் துயர் களைவான். நம்பினார்க்கு அருள் புரிவான், நாடியவருடைய துயர் களைவான் ஐயப்பன். இருமுடி தாங்கி அவன் இணையடி பாடி வந்தால் ஐயன் ஓடோடி வந்துருவான் என்பதைத்தான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன தவம் செய்திருக்கிறோம். 18ஆம் படிக்கு கீழே திருவாபரண பெட்டி வந்து அடைந்திருக்கிறது. அதை தூக்கி கொண்டு வந்தவர்கள் எத்தனை பேறு பெற்றவர்கள். சுற்றி சுழர்ந்து எங்கள் ஐயனுக்கு, எங்கள் ஐயப்பனுக்கு, எரிமேலை நாதனுக்கு, எங்கள் குல தேவனுக்கு, சப்தகிரி நாதனுக்கு, அச்சன் கோயில் அரசனுக்கு, ஆரியங்கா தேவனுக்கு, இருமுடி பிரியனுக்கு,
வில்லாளி வீரனுக்கு, வீரமணி கண்டனுக்கு, பம்பா நதி பாலகனுக்கு, பார்ப்புகளும் தேவனுக்கு பக்தர் கூட்டம் பாடி பரவி இதோ எங்கள் திருவாவரண பெட்டியை நாங்கள் அங்கே சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல சொல்ல அங்கே பார்க்கிறோம் மேலே அற்புத காட்சி. அங்கே வட்டமிட்டு கொண்டிருக்கிறான் இறைவன், வட்டமிட்டு கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறோம். தர்மசாஸ்தா சாதாரணப்பட்ட இறைவன் இல்லை. தர்மசாஸ்தா தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு யோக சின்முத்திரையை தாங்கி கேட்டதை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இந்த திருத்தலத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். திருவாவரண பெட்டியை பார்க்கிறோம். இன்னும் சில நிமிடங்களிலே சுவாமிக்கு அதை சார்த்த போகிறார்கள். பொன்னம்பலமேட்டிலே ஜோதி வடிவத்திலே ஐயன் ஐயப்ப சுவாமி அங்கே தெரிய போகிறான் என்று எல்லோருடைய கண்களும் திருவாவரண பெட்டியையும் வானத்தையும் பார்த்து கொண்டிருக்க அங்கே பரமன் வட்டமிட்டு கொண்டிருக்கிறான். மேலே ஆரியங்காவிலே புஷ்கலையுடன் அரசராக காட்சி தருகிறான் ஐயப்பன். அச்சங்கோயிலிலே பரசுராமரால் உருவாக்கப்பட்ட விக்கிரகமாக வனராஜனாக அமர்ந்து கையிலே அமுதத்தோடு காட்சி தருகிறான். குளத்துப்பிள்ளையிலே குழந்தையாக பாலசாஸ்தாவாக அருள் புரிகிறான். எருமேலியிலே வில் அம்போடு காட்சி தருகிறான். பந்தளத்திலே ராஜசேகர பாண்டியன் கட்டிய கோயிலிலே அங்கே அமர்ந்தவன் காட்சி தந்து கொண்டிருக்கிறான். சபரிமலையிலே தர்ம சாஸ்தாவாக இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானை, எம்பெருமானை, முக்தி தரக்கூடிய இறைவனை, பிறவி பெருங்கடல் நீக்கக்கூடியவனை, திருவாவரண பெட்டியை தூக்கி கொண்டு இங்கே வந்து அந்த துந்துபி முழங்கிக் கொண்டிருக்கிறது. மேளதாளங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. இருமுடி கட்டிய அங்கே ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் பின்னே நின்று ஐயப்ப தேவனே உன்னை பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று மேளதாளங்கள் முழங்க பந்தளம் கோயிலிலிருந்து திருவாவரணம் கிளம்பி 80 கிலோமீட்டர் சுவாமி ஐயப்பன் பயணித்த பெருவெளிப்பாதையான எருமேலி, களைகட்டி, முக்குழி, கரிமலை வழியே மகரஜோதி திருநாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளிலே பம்பை வந்தடைந்தது. சரங்குத்தியிலே தேவஸ்தான போர்டு உறுப்பினர்கள், பக்தர்கள் திருவாவரணத்திற்கு வரவேற்பை அளித்த காட்சியை எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு வானத்திலே கருடன் வட்டமிட்டு திருவாவரண பெட்டிக்கு சுவாமி ஐயப்பனுடைய சன்னிதானத்திற்கு வந்துவிட்டதே என்று அவனும் பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் வானத்திலே பார்த்தோம். 18ஆம் படி வழியே அந்த திருவாவரண பெட்டி கொண்டு செல்லப்பட்டு சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த காட்சிகள் இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே அங்கே நிகழ இருக்கிறது. சாதாரண பெட்டியாது புனிதமான திருவாவரண பெட்டியிலே உள்ள திருவாவரணங்கள் சபரிமலையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பந்தள ராஜா அரண்மனையிலிருந்து தலைச்சுமையாக சபரிமலை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 3 பெட்டிகள் பந்தளத்திலே இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருவாவரண பெட்டியிலே சுவாமி ஐயப்பன் சந்நிதிக்கு கொண்டு செல்லப்படுகிற 14 புனித பொருள்கள் உள்ளே அமைந்திருக்கின்றன. மணிகண்ட சாஸ்தாவினுடைய திருமுகம், பிரபாவளி என்று சொல்லப்படுகிற பிரபா மண்டலம், வலிய சரிகை என்று சொல்லப்படுகிற பெரிய கத்தி, செரிய சுரிகை என்று சொல்லப்படுகிற சிறிய கத்தி, யானை விக்கிரகங்கள் 2, கடுவாய் புலி விக்கிரகம் 1, வெள்ளி கட்டிய வலம்புரி சங்கு, பூர்ண புஷ்கலா தேவியினுடைய உருவம், பூக்கள் வைக்கக்கூடிய தங்க தட்டு, நவரத்ன மோதிரம், சரப்பளி மாலை, தங்க இதழ்களால் ஆன வில்வ மாலை, நவரத்ன மணி மாலை, தங்க எருக்கம்பு மாலை என்று சொல்லப்படுகிற 14 வகை பொருள்களும் சுவாமியினுடைய சன்னிதானத்துக்கு வந்து அடைந்து விட்டது. மளிகைபுரத்தினுடைய சந்நிதிக்கு செல்லக்கூடிய வெள்ளிப்பட்டியிலே தங்க குடமும் பூஜா பாத்திரங்களும் உள்ளன. மளிகைபுரம் சந்நிதிக்கு கொடிப்பட்டியிலே யானைக்கான நெற்றிப்பட்டம், தலைப்பாறை மற்றும் உடும்பாறை மலைக்கான கொடிகள், குடை மற்றும் யானை ஊர்வலத்திற்கு செல்லக்கூடிய பந்தளத்திலிருந்து சுவாமி சந்நிதிக்கு வரக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிற காட்சியை நாங்கள் பார்த்து பிரமித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே வழிபட்டு சுவாமியே சரணமயப்பா, சுவாமியே சரணமயப்பா என்று அங்கே பக்தர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கேட்கிறோம். இங்கே வர்ணனையை தொடர்வதற்காக ஆசிரியர் சிவ ஜெயக்குமார் அவர்கள் தொடர்கிறார்கள். சுவாமியே சரணமையப்பா. வாழ்க்கையிலே கிடைத்ததற்குரிய ஒரு பெரும்பேராக அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. மெய்யன்பர்களே, புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே தான் புண்ணியமான செயல்களை பார்க்கவும் கேட்கவும் முடியும் என்று சொன்னால், இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெய்யன்பர்களும் புண்ணியம் செய்தவர்களாகத்தான் இருக்க முடியும். இதோ திரு ஆபரண பெட்டியானது 18ஆம் அடியை தாண்டி இதோ ஐயனுடைய சன்னதிக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மெய்யன்பர்களே, இந்த திரு ஆபரணம் ஏற்கனவே நாங்கள் வர்ணனையில் சொன்னது போல தவ யோகத்திலே இருக்கக்கூடிய சின்முத்திரை காட்டி யோக நிலையில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அந்த சர்வேஸ்வரனுக்கு திரு ஆபரணங்கள் எதற்கு என்ற ஒரு கேள்வி நம்முடைய மனத்திலே எழலாம். ஆம், குருவினுடைய
தன்னுடைய குழந்தைக்கு பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் உரிய ஊமையனாக இருந்த அந்த குழந்தையை பேச வைத்தார். பேச வைத்ததும் மட்டுமல்லாமல் பார்க்கவும் வைத்தார் என்று சொன்னால் அந்த குருவானவர் மகிழ்ச்சி அடைந்தார். ஐயனே, என்னுடைய குழந்தைக்கு பேசவும் எழுதவும் கற்றுக் கொடுத்திருக்கின்றாய் என்று சொல்லிக்கொண்டு அந்த குருநாதர் எப்படி வாழ்த்துகின்றார் என்று தெரியுமா? ஐயனே, நீ தங்கமும் ரத்தினமும் ஜொலிக்க, ஐயனே நீ தங்கமும் ரத்தனமும் ஜொலிக்க மகாராஜனாக நீ இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்தார். யோகிக்கு இது பொருந்துமா? ஆனால் குருவினுடைய ஆசிதானே, அது பொய்த்துவிடக் கூடாதல்லவா? அதனால் தான் ஆண்டுக்கு ஒரு முறை எல்லாம் அல்ல அந்த சின்முத்திரை காட்டி உட்கார்ந்து இருக்கக்கூடிய தத்துவமசி என்ற அந்த வேத வாக்கிற்கு சொந்தக்காரனாகிய நான் உங்களிடமும் இருக்கின்றேன், நீ நானும் ஒன்றுதான் என்ற அற்புதமான தத்துவத்தை எடுத்துரைக்கின்ற அந்த சபரிகிரி வாசனுடைய இந்த மகரஜோதி பெருவிழாவாகிய இன்றைய தினம் ஆண்டிற்கு ஒரு முறை மகாராஜாவாக அந்த பந்தளத்து ராஜாவனுடைய பரம்பரை அந்த திரு ஆபரணங்களை எல்லாம் 1000 சவரனுக்கு மேற்பட்ட அந்த தங்க ரத்தின ஆபரணங்களை எல்லாம் இதோ 3 பெட்டிகளிலே இதோ தலை சுமடாக கொண்டு வந்து 18ஆம் படியை தாண்டி கொண்டு இதோ கொடிமரத்தை சுற்றி கொண்டு இதோ அந்த ஆலயத்திற்குள் திருக்கோயிலுக்குள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. கருடன் வட்டமிட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் விண்ணிலிருந்து 30 கோடி தேவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் இதோ ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. ஐயப்பனை மட்டுமா அந்த 30 கோடி தேவர்களும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ மண்ணிலிருந்து விண்ணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காந்தமலை ஜோதியை தரிசிப்பதற்காக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான கண்களுக்கு சொந்தக்காரர்களாகிய அந்த ஐயப்ப பக்தர்களுக்கும் இதோ 30 கோடி தேவர்களும் அருள் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பார்த்து நாம் பரவசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். திருவனந்தபுரம் வானொலி நிலைய ஒத்துழைப்புடன் திருநெல்வேலி வானொலி நிலையம் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. சாதாரண மலையா இந்த சபரிமலை? சக்தியெல்லாம் சபரிமலை, தத்துவமெல்லாம் சபரிமலை, சித்தியெல்லாம் சபரிமலை, முக்தியெல்லாம் சபரிமலை, புத்தியெல்லாம் சபரிமலை, ஓங்காரமான மலை, ஓதுமறை ஓங்குமலை, ஆங்காரம் அளிக்கும் மலை, ஆனந்தம் கொளிக்கும் மலை, பாங்கான சபரிமலை, ஹரிஹர புத்திரன் வாழும் மலை. ஆண்டுதோறும் 50 மில்லியன் ஐயப்ப பக்தர்கள் மெய்யோடும் நெய்யோடும் ஐயனை வணங்க வரக்கூடிய புண்ணிய திருத்தலத்திலே நாங்கள் நின்று கொண்டு ஐயனை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்று சாதாரண நாளா? இல்லை, இன்றைக்கு அருமையான நாள். சூரியன் தன்னுடைய வான்வழி பயணத்திலே மகர ராசிக்கு மாறக்கூடிய புனித நாள் மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகிற திருநாள். தானிய அறுவடையோடும் சூரியனுக்கு வரவேற்பும் நன்றியும் தெரிவிக்கும் இந்த சிறப்பான நாளிலே மணிகண்ட சாஸ்தாவினுடைய திருத்தலத்திலே மகர ஜோதிக்காக எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். திருவாவரண பெட்டி வந்துவிட்டது. அடுத்ததாக கோயிலிருந்து மணி ஓசை ஒலிக்கும். அந்த மணி ஓசை ஒலிக்கிற அந்த நிமிடத்திலே, அந்த வினாடியிலே ஐயன் பொன்னம்பலமேட்டிலே ஜோதி வடிவமாக தெரிவான் என்று எல்லோருடைய கண்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மலையை நோக்கி அங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எங்கு நோக்கினும் சாமிமார்களினுடைய கூட்டம், எங்கு நோக்கினும் மளிகபுரத்து அம்மாவினுடைய கூட்டம். பாண்டி மலையாளம் அடக்கி வாழும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா என்று அந்த மக்கள் எல்லோரும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அற்புதமான இந்த நாளிலே, மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே, அங்கே திருவாவரண பெட்டியானது வந்து சுவாமியினுடைய சந்நிதியை வலம் வந்து சுவாமிக்கு பக்கத்திலே சென்றடைந்து விட்டது. எந்த நிமிடத்திலும் சுவாமிக்கு அந்த அணிகலன்கள் எல்லாம் சார்த்தப்படலாம். சார்த்தப்பட்டதனுடைய அடையாளமாக மணி ஒலி கோயிலிலே மணிகண்டனுடைய ஒலியாக ஒலிக்கும். அந்த நிமிடத்திலே அங்கே பொன்னம்பலமோட்டிலே ஜோதி தெரியும், ஜோதி தெரியும், ஜோதியாக நீ வருவாய் ஐயனே, இதற்காகத்தானே இத்தனை கிலோமீட்டர் நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம்,
கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று காலை அங்கே கற்கள் அங்கே புண்ணாக்க, இறைவா உன்னை நினைத்து நாங்கள் வந்திருக்கிறோம், பிறவி பெருங்கடலை நீக்கக்கூடிய மிகப்பெரிய மணிகண்ட சாஸ்தா நீதான் நீதான் என்று இங்கே அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பகவத்கீதையினுடைய அத்தியாயம் 18, குருட்சேத்திர யுத்தம் நடந்த நாள் 18, புராணங்கள் 18, ஐயனுடைய போர்க்கள கருவிகள் 18, ஐயனுடைய தத்துவ குணம் 18 என்று சொல்லக்கூடிய சபரிமலையை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் 18 என்கிற அடிப்படையிலே இங்கே 18ஆம் படி தாண்டி அந்த திருவாவரணப்பட்டி கோயிலுக்குள்ளே சென்றடைந்திருக்கிறது. எல்லோரும் வணங்கி வணங்கி இறைவா போற்றி, எங்கள் இறைவா போற்றி, எங்கள் ஐயப்பனே போற்றி என்று அவர்கள் வணங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்பினார் கெடுவதில்லை, அது 4 மறை தீர்ப்பு என்று சொல்லி அங்கே இருமுடி தாங்கி எங்களுக்கு எதிரே பக்தர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இருமுடி தாங்கி அவன் இணை அடிதனை பாடி வந்தால் ஐயன் ஓடோடி வந்துடுவான் என்று சொல்லி எரிமேலி நாதனை, எங்கள் குல தேவனை, சப்தகிரி நாதனை, அச்சன் கோயில் அரசனை, ஆரியங்காவு தேவனை, இருமுடி பிரியனை, வில்லாளி வீரனை, வீரமணி கண்டனை இங்கே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசிரியர் சிவ ஜெயக்குமார் அவர்கள் தொடர்கிறார்கள். ஓம் சுவாமியே சரணமையப்பா. கலியுக வரதனாக, கண்கண்ட தெய்வமாக, கேட்டவருக்கு கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புத தெய்வமாக, வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக, எந்த நாளும் நமக்கு துணை இருக்கும் திருவருள் புரிந்து நம்முடைய குறைகளை எல்லாம் தீர்க்குகின்ற ஐயன் ஐயப்ப சுவாமியினுடைய அந்த திருமேனிக்கான அந்த திரு ஆபரண பெட்டிகள் இதோ 18ஆம் படியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. இதோ மெய்யன்பர்கள் எல்லாம் சரணகோஷத்தை விண்ணதிரை எழுப்பி கொண்டிருக்க, இதோ நம்முடைய திருக்கோயிலை பார்க்கின்ற பொழுது இதோ பூலோகத்து சொர்க்கமோ தேவலோகத்து சொர்க்கமோ கைலாசமோ வைகுண்டமோ என்று பாராட்டக்கூடிய அளவிலே அற்புதமாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பாருங்கள். 18ஆம் படிக்கு அடுத்தாற்போர் பார்க்கின்ற பொழுது கொடிமரம் கம்பீரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. இதோ மின் ஒளியில் தங்க கொடிமரம் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம். அந்த கொடிமரத்தினுடைய உச்சியிலே அந்த புலி வாகனத்தை உடைய, அந்த மதகஜ வாகனத்தை உடைய ஐயனுடைய அந்த குதிரை வாகனம் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயிலினுடைய இடது பக்கத்திலே மிகப்பெரிய ஒரு மணியானது கட்டப்பட்டிருக்கின்றது. இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் 2 மணிகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இடது பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மணியானது ஓம் 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 என்று அந்த இறைவனுக்கு ஓம்காரத்தை ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மணியானது பரசுராமரால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஐயப்பனுடைய திருமேனியால் எழுப்பப்பட்டது இந்த மணி என்பதை மறந்துவிடக்கூடாது. இதோ நம்முடைய மெய்யன்பர்கள் புடைசூழ திரு ஆபரண பெட்டி 18ஆம் படியிலே இதோ பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ இறைவனுக்கு பிடித்தது ஆளி மட்டுமல்ல, கற்பூர ஆளி மட்டுமல்ல, அவன் நெய்யபிஷேக பிரியன் என்பதனை மறந்துவிடக்கூடாது. அதாவது தேங்காய் என்பது வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக, நீரோட்டம் பார்ப்பதற்காக சக்தியை வெளிப்படுத்துகின்ற ஒரு சக்தியான ஒரு விதைதான் அந்த தேங்காய். அந்த தேங்காயிலே 3 கண்கள் இருக்கின்றன. அந்த 3 கண்கள் இருக்கக்கூடிய அந்த தேங்காயிலே நெய்யை நிரப்பி நாம் இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால் அற்புதமான ஒரு தத்துவத்தை இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்றான். அந்த நெய் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் பாலிலிருந்து வந்தது. அந்த பாலை காய்ச்சிய பால் 6 மணி நேரத்திற்கு அது கெட்டு போகாது. அந்த காய்ச்சிய பாலிலிருந்து நாம் தயிர் எடுக்கலாம். அந்த தயிரானது 2 நாள் கெடாமல் இருக்கும். அந்த 2 நாள் கெடாமல் இருக்கக்கூடிய அந்த தயிரிலிருந்து மோரை நாம் கடைந்து எடுக்கின்றோம். அந்த மோரானது 3 நாள் கெடாது. அந்த மோரிலிருந்து வெண்ணெயை எடுக்கின்றோம். அந்த வெண்ணெயிலிருந்து நெய்யை எடுக்கின்றோம். அந்த நெய்யானது
அழியாதது, என்றைக்குமே அழியாதது. ஆக அழியும் பொருளில் அழியாத நெய், அழியும் தேங்காயில் அழியாத நெய்யை ஊற்றி இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அழியும் உடம்பில் அழியாத ஆத்மா இருக்கிறது. இதோ பேராசிரியர் சவுந்தர மகாதேவன் அவர்கள் இப்பொழுது வர்ணனையை தொடங்குவார்கள். என்ன பாக்கியம் செய்தோமோ என்கிற வகையிலே திருக்கோயிலிலே அங்கே மணி ஒலித்திருக்கிறது. சாமி பொன் ஐயப்பா, சரணம் பொன் ஐயப்பா என்று உணர்ச்சி பெருக்கிலே சாமிமார்கள் ஆடியும் பாடியும் நிற்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மாதவமே பேரொழியே, சஞ்சலம் தீர்க்கும் சபரிகிரி வாசனே, காடுமலை கடந்து வந்தோம், இடர்களைவாய் பிறவி பிணிகளைவாய் என்று அங்கே பக்தர்கள் எல்லோருடைய பார்வையும் பொன்னம்பல மேட்டை நோக்கி திரும்பி விட்டது. சுவாமிக்கு அங்கே அலங்காரம் எல்லாம் முடிந்து அற்புதமாக அங்கே தீபாராதனை நிகழ்த்தப்பட்டு அந்த ஒலியானது கேட்டுக்கொண்டிருக்கிறது. உருகி வணங்கக்கூடிய பக்தர்கள் இங்கே காதுகளிலே ஐயப்ப சுவாமியினுடைய அந்த திருக்கோயிலினுடைய அந்த ஓசையானது, மணியோசையானது கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எந்த நிமிடத்திலே ஜோதி தெரியும் என்று தெரியாது. எல்லோருடைய கண்களிலும் அதோ இரண்டாவது முறையாக மணி ஒலிக்கிறது. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் என்றெல்லாம் பக்தர்கள் எப்போதும் வணங்கக்கூடிய இறைவனை அங்கே ஜோதி வடிவத்திலே பார்ப்பதற்கு எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவன் ஜோதி சொரூபமாக, அங்கே ஜோதி வடிவமாக நான் இருக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்றெல்லாம் அங்கே சொல்லக்கூடியவனாக ஆனந்த ஜோதியாக ஐயப்பன் அருள் பாலிக்கக்கூடிய நிகழ்வை எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக தேவர்களும் மூவர்களும் லட்சக்கணக்கான பக்தர்களும் இதோ ஜோதி தெரிகிறது. சாமியே சரணம் ஐயப்பா, ஆனந்த ஜோதி அப்பா, ஐயப்பன் அருள் தெரியப்பா. ஓ பார்க்கிறோம் ஜோதி பொன்னம்பல மேட்டிலே தெரிகிறது. பொன்னம்பல மேடப்பா, பூலோக சொர்க்கமப்பா, மணிகண்டன் ஜோதியப்பா, மணமகளை செய்யுதப்பா, மகர ஜோதி தெரியுதப்பா, செய்த வினை போகுதப்பா, காந்தமலை ஜோதியப்பா, கருணை முகம் தெரியுதப்பா, மணிகண்ட ஜோதியப்பா, மனதில் மகிழ்ச்சி பொங்குதப்பா என்று முதல் முறையாக அந்த ஜோதியானது தெரிந்திருக்கிறது. இதோ அடுத்த முறை ஆனந்த சித்தன் ஐயப்ப ஆனந்த ஜோதியாக இறைவன் இரண்டாவது முறையாக காட்சி தந்து கொண்டிருக்கிறான். பொன்னம்பல மேட்டிலே பூலோக சொர்க்கத்திலே மணிகண்ட ஜோதியாக, மனமகிழக்கூடிய ஜோதியாக, மகர ஜோதியாக, செய்த வினைகளை எல்லாம் போக்கக்கூடியவனாக, காந்தவிலை ஜோதியாக, கருணை முகம் மிக்கவனாக அவன் அங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறான். மூன்றாவது முறை எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களே அந்த ஜோதி வடிவமானவனாக ஆனந்த ஜோதியாக இதோ மூன்றாவது முறையும் தெரிந்து விட்டது. ஐயப்பன் அருள் அங்கே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பொன்னம்பல மேட்டிலே ஐயன் ஐயப்பன் மூன்று முறை தத்துவமசி தத்துவமசி என்று அவன் அங்கே ஜோதி வடிவத்திலே இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சிவ ஜெயக்குமார் அவர்கள் தொடர்கிறார்கள். மண்ணுலகெல்லாம் காத்தருள் செய்ய மணிகண்ட தேவா வருக, மாயோன் மைந்தா வருக வருக, ஐங்கரன் சோதரா வருக வருக, புலிவாகனனே வருக வருக, புவியெல்லாம் காத்திட வருக வருக, பூரணைநாதனே வருக வருக, புண்ணியமூர்த்தியே வருக வருக, பூதநாயகா வருக வருக, புஷ்கலைபதியே வருக வருக, பொன்னம்பலத்துறை ஈசா வருக, அடியாரை காக்க அன்புடன் வருக, வருக வருக வாசவன் மைந்தா வருக வருக, வீரமணி கண்டா என்று இதோ விண்ணதிர மண்ணதிர சரணகோச பிரியனுடைய அந்த வில்லாளி வீரனுடைய நாமத்தை ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. சரணகோஷத்தை கேட்பதனால் இதோ ஐயன் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றான். இந்த பிரபஞ்சத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த நர்த்தனமிடுகின்ற அருணோதயத்தை போல ஒளிமயமான அந்த சக்தியை உடைய அந்த பூதநாயகனுடைய அந்த ஹரிகரபுத்திரன் இதோ மூன்று முறை ஜோதியின் வடிவிலே நமக்கு அருவத்தின் வடிவிலே நமக்கு காட்சியளித்தான் என்று சொன்னால் மெய்யன்பர்களே, சரணடைந்த ஜனங்களை எல்லாம் பிரியப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய இதோ சுவாமியே சரணமையப்பா என்று சரணகோஷம் இட்ட அந்த பிரியப்பட்டு சொன்ன அந்த பிரியமானவர்களை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய வேதங்களையே ஆபரணமாக உடைய அந்த வேத ஆபரணத்திற்கு சொந்தக்காரனாகிய அந்த ஐயனுக்கு இதோ மிகச் சிறந்த முறையிலே திரு ஆபரணம் பூட்டி சிறந்த முறையிலே தீப ஆராதனை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி.
கலியுக தோஷத்தை அகற்றுவதற்காக ஐயப்ப தரிசனம், கலியுக தோஷத்தை அகற்றுவதற்காக நம்முடைய ஐயப்ப தரிசனம், பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு இதோ ஐயப்ப தரிசனம் அந்த ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தீவினைகளை எல்லாம் நாம் இருமுடியில் சுமந்து பின்முடியாக கொண்டு வந்தோம், முன்முடியில் நல்வினையை சுமந்து வந்தோம். நாம் இறைவனுடைய சந்நிதியை அடைய அடைய இருமுடியில் பின்னால் இருந்த தீவினைகளெல்லாம் அகன்றுவிட்டு முன்முடியில் இருந்த நல்வினைகளோடு இறைவனை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சகல சௌபாக்கியங்களையும் இறைவன் நமக்கு அற்புதமாக அளிப்பான் என்பதுதான் அற்புதமான ஒரு கோட்பாடு. இப்பொழுது நம்முடைய வர்ணனையை பேராசிரியர் சௌந்தர மகாதேவன் அவர்கள் வழங்குவார்கள். தத்துவமசி, நீயே அந்த பேருண்மை. பக்தர்கள் ஒவ்வொருவருடைய முகத்திலும் நாங்கள் பார்க்கிறோம், பேரானந்த காட்சியை பார்க்கிறோம். இதற்குத்தானே ஒரு மண்டல காலம் எங்களை அடக்கி எங்களுடைய இல்லத்திற்குள்ளாக ஏறக்குறைய ஐயப்பனாகவே நாங்கள் வாழ்ந்துவிட்டு இங்கே வந்தோம் என்று அங்கே சாமிமார்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நீயே அந்த பேருண்மை என்று ஐயப்பன் தன்னை உணரச் சொல்லுகிறான். தன்னை உணரச் சொல்லுகிறானே ஐயப்பன், உயிர் உள்ளது உயிரற்றது யாவுமே ஐயப்பன் தான் என்கிற எண்ணத்தை இன்றைக்கு ஐயப்பன்மார்கள் இங்கே பெற்றிருக்கிறார்கள். இறைவனை அடைய வேண்டுமென்றால் தவமும் கேள்வியும் ஞானமும் வேண்டும். அதுவும் கலியுக வரதன் ஆனந்த சித்தன் ஐயப்ப சுவாமியை சாதாரணமாக அடைந்துவிட முடியுமா? நாம் நினைத்தால் அவனை வழிபட முடியாது, அவன் நினைத்து அழைத்தால் மட்டுமே அவனை வழிபட முடியும் என்று பக்தர்கள் இங்கே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா சிவவிஷ்ணுவினுடைய உருவமாக சொருவமாக இருக்கிறார். ஹரியும் சிவனும் ஒன்று என்று காட்டக்கூடிய ஒற்றுமையினுடைய சின்னமாக அங்கே இருக்கிறார். சாமியே சரணம் ஐயப்பா என்று எங்களுக்கு எதிரே சரண கோஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுவாமிமார்கள் முழுக்க அங்கே சரண பேரொளியை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எங்களுக்கு நேர் எதிரே அங்கே அந்த தேங்காய்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. நான் எனது என்று சொல்லப்படுகிற அந்த தேங்காய் எரிந்து அந்த தேங்காய்க்குள்ளே நம்முடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய பரமானந்தமாக இருக்கக்கூடிய நெய் ஐயப்பனை சென்று அடைந்து விட்டது. இந்த நாளிலே ஐயப்பனை காலையிலே நெய் அபிஷேகம் கண்டோம், உஷை பூஜை கண்டோம், அதே போன்று புஷ்பாஞ்சலி கண்டோம். இதோ பக்தர்கள் எல்லோரும் 18ஆம் படியிலே ஏற தொடங்கிவிட்ட காட்சியை பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய முகத்திலும் பேரானந்தம். சபரிகிரி வாசனை, ஹரிஹர புத்திரனை, ஆனந்த ரூபனை, ஐயப்ப தேவனை, மணிகண்ட பிரபுவை, 18ஆம் படி சத்குருநாதனை இதோ நாங்கள் வணங்க ஓடி வருகிறோம். ஐயா தூக்கிவிடப்பா தூக்கிவிடப்பா, ஏற்றிவிடப்பா ஏற்றிவிடப்பா என்று அந்த பக்தர்கள் இருமுடி தாங்கிக் கொண்டு 18ஆம் படியிலே மிக விரைவாக செல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இனி ஆசிரியர் சிவ ஜெயக்குமார் அவர்கள் தொடர்கிறார்கள். பகவான் கண்ணன் கீதையிலே சொல்லுவான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்திற்கு அழிவும் அதர்மத்திற்கு உயர்வும் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் என்னை படைத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய கீதையினுடைய கோட்பாட்டிற்கு இணங்க மகிஷி என்று சொல்லக்கூடிய அதர்மத்தை அழித்து இந்த தேவர்களையும் மனிதர்களையும் காப்பதற்காக இறைவன் எடுத்த அவதாரம்தான் மணிகண்ட அவதாரம். குளத்து புழையிலே பாலகனாக குருவாயூர் அப்பனை போல குழந்தையாக காட்சி அளித்து கொண்டிருக்கக்கூடிய ஐயப்பன், அச்சங்கோவில் ஆண்டவனே என்று நாம் பாடுகின்றோம் அல்லவா, அந்த அச்சங்கோவிலிலே பூரணை புஷ்கலையோடு அரசனாக ஆண்டவனாக மருத்துவனாக காட்சி அளிக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி, ஆரியங்காவிலே திரு ஆரியன் என்ற நாமத்தோடு இது அருளாசி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி ஆரியங்காவிலே குமாரனாக வாலிபனாக காட்சியளித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன், எருமேலியிலே அம்பும் வில்லும் கையிலேந்து ஒரு போர்ப்படை வீரனாக போர்ப்படை தளபதியாக காட்சியளித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஐயன் இதோ சபரியிலே சென்முத்திரை தாங்கி ஒரு யோகியாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியை வதம்
செய்வதற்காக, மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காக அந்த சிவபெருமானுக்கும் அந்த விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தையாகத்தான் இந்த ஐயப்ப சுவாமி அவதாரம் எடுத்தார் என்று சொன்னால், சக்தியினுடைய வழிபாட்டில் நாராயணனுக்கும் வழிபாடு உண்டு. அதாவது மெய்யன்பர்களே, நாராயணனினுடைய பெயர் பாலாஜி என்று சொன்னால் அம்பிகையினுடைய பெயர் பாலா. நாராயணனுடைய பெயர் எழிலன் என்று சொன்னால் அம்பிகையினுடைய பெயர் எழிலி. நாராயணனுடைய பெயர் நாராயணன் என்று சொன்னால் அந்த அம்பிகையினுடைய பெயர் நாராயணி என்று அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், பாலாவாக எழிலியாக நாராயணியாக காட்சியளித்த அந்த மோகினிக்கும் சிவனுடைய சக்தியில் திருமாலும் ஒன்று என்று சொல்வாரே திருநாவுக்கரச சுவாமிகள், அந்த சிவ சக்தியினுடைய இணைப்பில் பிறந்த அந்த அற்புதமான தெய்வீக குழந்தை இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் எடுத்த ஐயப்ப சுவாமி இதோ நம்முடைய சபரிமலையிலே மிகச்சிறந்த முறையிலே சின்முத்திரை காட்டி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. மையன்பர்களுக்கு நம்முடைய திரு அருளை எல்லாம் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இருவினை களைந்தே என்னை ஆட்கொள்ள வந்த இரு மூர்த்தி மைந்தா, உன்னுடைய திருவடிகளை போற்றி வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஹரிகரசுதனே, ஆனந்த சித்தனே, ஆனந்த சுரூபனே, உன் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். சுவாமியே சரணமையப்பா. இப்பொழுது பேராசிரியர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் இதோ வர்ணனையை தொடர்வார்கள். ஓம் ஹரிகரசுதனே சரணமையப்பா. அபிஷேக பிரியனே சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணமையப்பா என்று எங்களுக்கு எதிரே இறை அன்பர்கள், சுவாமிமார்கள், ஐயப்பன்மார்கள் அங்கே சுவாமியை இருகரம் கூப்பி வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இருமுடி பிரியனே, உண்மை பரம்பொருளே, உத்தமனே, சத்தியனே, எங்கள் ஊழ்வினைகளை எல்லாம் அழிப்பவனே, ஏகாந்த மூர்த்தியே, ஒப்பில்லாத மாமணியே, ஒளிரும் திருவிளக்கே, கலியுக வரதனே, கானக வாசனே, காந்தமலை ஜோதியே என்று சபரிக்கு மோட்சம் தந்தவனே என்று அங்கே ஐயப்பனை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மெய்யடியார்கள், அங்கே சுவாமிமார்கள் இருமுடி தாங்கி சுவாமியை நோக்கி செல்லக்கூடிய காட்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுவாமிக்கு மிகவும் பிடித்தது நெய்யபிஷேகம். அந்த நெய்யபிஷேகம் சுவாமியை அருமையாக பிடித்திருக்கிறது என்று சொன்னால், மணிகண்ட பிரபுவாக, வில்லாளி வீரனாக, சரணமையப்பா சரணமையப்பா என்று அவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆயிரம் ஆயிரம் கவலைகள். ஓம் ஐயப்பா, தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் என்று இதோ அவர்கள் தங்களுடைய கரங்களை மேலே கூப்பி, உன் திருவடி சரணம், நீதான் எனக்கு மோட்சம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி, ஓம் சத்தியமான பொன்னு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன், காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா என்று அவர்கள் வழிபடக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசிரியர் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்கிறார்கள். சுவாமியே சரணமையப்பா. பொதுவாக சாஸ்தா என்று சொன்னால் தெய்வம், மனித அவதாரம் எடுக்காதவர் குடும்பஸ்தன். அந்த சாஸ்தாவினுடைய ஒரு அவதாரம் தான் ஐயப்பன். மனிதனாக பிறந்தவர், யோகியாக, சீவ சமாதியில் நித்திய யோகியாக என்றும் இருக்கக்கூடிய ஐயன் தர்மசாஸ்தாவின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சபரிகிரி வாசனுக்கு இதோ திரு ஆபரணங்களை பூட்டி இதோ ஜோதி வடிவாக காட்சியளித்த இறைவனுக்கு தீப ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். விண்வெளியில் செல்கின்ற விரலுடையவராயினும் அவர்களை கண்வழியின் நோக்கி கடுநகை செய்வான் ஐயப்பன் என்று வளையாபதி அற்புதமாக சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் ஒரு முறை ஐயப்பா ஐயப்பா என்று அழைத்தால் அவன் 10 அடி நம்மை நோக்கி எடுத்து வைப்பான். தீமைகளை அழித்து சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் இந்த வில்லாளி வீரன் வீரமணிகண்டன். அந்த வீரமணிகண்டனுடைய திருவடிகளை போற்றுவோம், வணங்குவோம். சக்தியெல்லாம் சபரிமலை, தத்துவமெல்லாம் சபரிமலை, சித்தியெல்லாம் சபரிமலை, முக்தியெல்லாம் சபரிமலை, புத்தியெல்லாம் சபரிமலை,
ஓம்காரமான மலை. இங்கே ஐயப்ப சாஸ்தா, மணிகண்ட சாஸ்தா மலை வடிவத்திலே மலைத்து நிற்கக்கூடிய தொண்டர்களுக்கு, பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அங்காரம் அழிக்கக்கூடிய மலையாக இந்த சபரிமலை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மலைக்கு வருவதென்றால் சாதாரணமில்லை. ஆனந்தம் கொளிக்கக்கூடிய இந்த மலையை தொட வேண்டும் என்று சொன்னால் 48 நாட்கள் தன்னை அடக்கி, தன் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை அடக்கி, உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாம் அணிவிளக்கே என்று சொல்லுகிறார்களே, அந்த கள்ளப்புலனை அடக்கிவிட்டுத்தான் இங்கே வர முடியும் என்று சொன்னால் ஐயன் எத்தனை சக்தி உள்ள தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு முறையும் வரக்கூடியவர்கள், நான் 30 முறை மலையை தொட்டுவிட்டேன், 40வது முறை வருகிறேன் என்று அவர்கள் வருவதனுடைய காரணம் என்னவென்றால், 40 முறையை தாண்டியும் கூட ஐயப்பன் அவர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை வழங்கி கொண்டிருக்கிறான் என்கிற காட்சிதான் உண்மையாக இருக்கிறது. பக்தர்களினுடைய கலியுக வரதனாக ஐயனையப்ப சாமி திகழ்ந்து கொண்டிருக்கிறார். கலியுக வரதன், ஆனந்த சித்தன் ஐயப்ப சுவாமி. அந்த வர்ணனையை ஆசிரியர் ஜெயக்குமார் தொடர்கிறார். சுவாமியே சரணமையப்பா, பூலோகநாதன் என்றும் பூமி பிரபஞ்சன் என்றும் வானோர்கள் புகழுவதும் உம்மைத்தானோ, இந்த பக்தர்களெல்லாம் பாடுவதும் உம்மைத்தானோ. வில்லாளி வீரனே, வீரமணி கண்டனே, கற்பூர ஜோதியே, மகர ஜோதியாக காட்சியளித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அறிகின்ற ஈஸ்வரனே, உன் திருவடிகளை போற்றி வணங்கி சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இந்த நிகழ்வை பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோருடைய மனதிலும் ஐயப்பன் எழுந்தருளி எல்லா நலன்களையும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஐயப்பனுடைய திருமுன்பாக வேண்டுகிறோம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு இல்லாமல் செல்ல வேண்டும் என்று சொல்லி, எல்லாம் வல்ல ஐயப்ப தேவன், எல்லாம் வல்ல மணிகண்ட சாஸ்தா நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி, சபரிமலை ஐயப்பன் திருக்கோயில் மகர ஜோதி தரிசன நிகழ்வை கண்டு மகிழ்ந்த மன நிறைவோடு எப்போதும் எங்களிடம் நீ இருக்க வேண்டும் ஐயப்பா, ஐயப்பா என்று சொல்லி மன நிறைவோடு நிலையம் திரும்புகிறோம். நேயர்களே, சுவாமியே சரணமையப்பா. நேயர்களே, இதுவரை சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில் மகரஜோதி தரிசன நிகழ்வின் நேரடி வர்ணனை கேட்டீர்கள். வர்ணனையாளர்கள் முனைவர் எஸ் மகாதேவன் மற்றும் எஸ் ஜெயக்குமார் ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு கே காளிமுத்து.